ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு தங்கமே, திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன். இப்போதே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேசியே ஆகணும். வா, தனியாக கேள். யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போது உன் மனதில் 1000 எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. காலையில் இருந்தே என்றாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமா என்று ஒவ்வொரு நாளும் உன் மனதில் ஒரு கேள்வி எழுந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இரவு தூங்கப் போவதும் கூட, முருகா, உன்னை நம்பித்தானே இருந்தேன், ஆனால் இன்னும் எனக்கு விடிவு காலம் பிறக்கவில்லையே. இப்படியே ஒவ்வொரு நாளும் தள்ளிக்கொண்டு போகிறது. நான் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், ஆனால் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தாலும் தட்டி செல்வதாலும் எனக்கு நம்பிக்கை இழக்கும் போல் ஆகிவிடுகிறதே என்று என்னிடம் இப்போது இடித்துரைத்து கேட்கிறாய். நான் நினைத்தது ஏன் நடக்கவில்லை முருகா, ஏன் நடத்தி காண்பிக்கவில்லை என்று கோபப்பட்டு என்னிடம் கடிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். உன் வாழ்க்கையில் நல்லவைகள் நடக்க துவங்குமா என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உனக்கானது என்னவெல்லாம் நடக்கப் போகும் என்பது எனக்கு தெரியும். ஏன் கவலைப்படுகிறாய்? கவலைப்படாது. நான் உன்னிடம் பேசாமல் இருக்கிறேன் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். உனக்கான வேலையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ அதை எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? கேட்டால் உடனடியாக முருகன் நிறைவேற்றி விடுவார் என்று நீயாக நினைத்து கொள்ளாமா? நிறைவேற்றுவதற்கும் எதற்குமே ஒரு காலகட்டம் இருக்கிறது. என் மீது நம்பிக்கை வை. முழு நம்பிக்கை இருக்கணும். யாராவது ஒருவர் சொல்லிவிட்டால் மாறிவிடக்கூடாது. உன் மனம் முழுவதும் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால், நாடினால் நிச்சயம் உனக்கானதை நான் செய்து தருவேன். எல்லாமே உடனடியாக நடந்துவிட்டால் வாழ்க்கையில் சுவராசியம் இருக்காது. வாழ்க்கையின் விதிப்படி தான் நடக்கும். இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள் போராடி 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 சலித்து போய்விட்டாய். உன் இத்தனை நாள் உழைப்பிற்கும் பலன் கிடைக்காமல் போகுமா? நல்ல நேரம் ஒன்று இருக்கிறது அல்லவா? சர்வ நிச்சயமாக உனக்கான நாளாக இன்று அமையும் என்று நம்புகிறாய். நம்பு என் செல்ல பிள்ளையே. உன் மனமானது இப்போ இந்த நேரத்தில் பதட்டப்படக்கூடாது. மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும். தோட்டக்காரன் 100 குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால் தானே பழம் பழுக்கும். உனக்கு நானும் நிறைய அறிவுரைகள் சொல்லிவிட்டேன். கேட்டுக்கொண்டே இரு. நிச்சயம் உன் மனம் பக்குவப்படும். ஓடுபவனுக்கு பல வழி உண்டு, ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவன் பின்னால் தான் ஓட வேண்டும். எனவே துரத்துபவனாக இருக்காதே, ஓடுபவனாக இருந்துவிடு. எல்லோருக்குமே வாய்ப்புகள் என்பது வரத்தான் செய்யும். ஆனால் அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் வரும். அந்த வரும் வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்திக்கோ. எந்த விதத்திலும் நீ வெற்றி பெற்று விடுவாய். இந்த வாய்ப்பு தேவையில்லை, அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்கிறாய் என்று நினைக்கவே வேண்டாம். சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை பெரிய வாய்ப்பாக உருவாக்கும் நிச்சயமாக. அப்படிப்பட்ட திறமை உன்னிடம் இருக்கிறது தங்கமே. ஒரு சில விஷயத்தை நீ அசால்ட்டாக இருக்கிறாய். அதனால் தான் உன்னிடம் தனியாக பேச வந்தேன். நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு இருக்கிறது. நான் துணையாக இருக்கும்போது எதற்கு உனக்கு பயம்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்கிறாயே, அங்கே உனக்கு வெற்றி இருக்கிறது தங்கமே. திரும்பவும் நான் சொல்கிறேன் கேள். உன் வாழ்க்கை எப்போதும் அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவுக்கு இருக்கக்கூடாது. நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கும். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்கணும். நீ மட்டும் நல்லவனாக இருந்தால் போதாது, சேர்க்கையும் சரியாக இருக்கணும். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பு பயனே இல்லாததுதான்.
வாழ்க்கையில் வேண்டுமானால் உன்னை விட சிறப்பாக நிறைய பேர் வாழலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ முடியாது. எதையோடும் ஒப்பிடாதே. விலை மதிக்க முடியாதவர்கள் என்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைத்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக நகன்று கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்று, என்னதான் நரிக்கு நாய் வேஷம் போட்டாலும் நரி நன்றியோடு இருக்காது. அதற்கு குழிபறிக்க மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட மனிதர்களும் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். கவனமாக இருந்து கிடணும். தோல்வியால் அடிபட்டு விட்டாயா, உடனே எழுந்துவிடு. யாரையும் கைதூக்கி விட வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. நீயாக எழுந்துவிடு. இல்லையேல் இந்த உலகம் உன்னை புதைத்து வைத்துவிடும். நீ வாழும் வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும்னா மாற்றத்திற்கு எப்போதும் நீ தயார் நிலையில் இருக்கணும். நீயாக இருக்க கற்றுக்கொள்ளணும். உன்னுடைய தோல்வியை கண்டு மனம் தளர தேவையே இல்லை. நீ அடைந்தது தோல்வி அல்ல, என்ன செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொண்டதற்கான முயற்சி என்று எண்ணு. நிச்சயம் உனக்குள் உத்வேகம் பிறக்கும். உனது எண்ணங்களை செம்மைப்படுத்திவிடு. சாத்தியம் எதுவோ அதை செய்துவிடு. தயவு செய்து மற்றவர்களுடைய விமர்சனங்களை கண்டு ஒருபோதும் தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. ஒரு செயலை உன்னால் செய்ய முடியாது என்று மற்றவர்கள் கூறுவது உனக்கு தோல்வியை தராது. ஆனால் என்னால் செய்ய முடியாது என்று நீ நம்பிவிட்டால் உன் தோல்வியை தடுக்க யாராலும் முடியவே முடியாது. நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ. கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகிறேன். எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகிறது. அதனால் கவலையை விட்டுவிடு. உன் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டம் உன்னை நோக்கி வரும்போது கண்களை மட்டும் மூடிவிடாதே. ஒருவேளை கண்களை மூடினால் அது உன்னை அழித்து விடக்கூடும். தைரியமாக கண்களை திறந்து பார். நீ அதை எளிதாக வென்று விடுவாய். உன்னை சுற்றி உள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்துக்கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறது. அதனை மட்டும் மறந்து விடாதே. நேற்று தொலைந்த வாய்ப்புகளை எண்ணி வருந்தி எந்த பயனும் இல்லை. யோசிச்சுப்பார். நான் சொல்வது சரியாக இருக்கும். உண்மையை மட்டும் பேச. அது உன்மேல் உள்ள மரியாதையை பாதுகாக்கும். என்னிடம் சரணாகதி அடைந்தால் மட்டுமே உன்னிடம் இருக்கும் பொய், பொறாமை, தீய பண்புகள் உன்னை விட்டு நீங்கிவிடும். சின்ன சின்ன பொய் பேசி விடுகிறாய். ஒரு சில நேரத்தில் வேண்டாம். என் பிள்ளை என் பிள்ளையாகத்தான் இருக்கும். உள்ளத்தில் ஒன்றை வைத்து உதட்டில் வேறொன்றை பேசுபவர்களின் உறவை நாடுவதை விட்டுவிடு. நல்ல எண்ணத்தோடு தொடங்கும் அனைத்தும் நல்லதை மட்டுமே கொண்டு வரும் என்று நம்பி செயலாற்று. உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ. என் மீது நம்பிக்கை வைத்து விட்டாய்தானே, இனி உன்னை காப்பது என் கடமை. ஓம் முருகா போற்றி போற்றி.